கடந்த 10 ஆண்டுகளில் கனடாவில் பிளாஸ்மா தானம் செய்த 4 உயிரிழந்துள்ளனர். இதில் 3 மரணங்கள் மனிடோபா மாகாணத்தில் நிகழ்ந்துள்ளதாக ஹெல்த் கனடா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த அக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மாத்திரம் வினிபெக் நகரில் உள்ள கிரிஃபோல்ட்ஸ் பிளாஸ்மா தான மையங்களில் 2 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இதில் 22 வயதான ரோடியட் அலபீத் என்ற இளம்பெண் தானம் செய்ய சென்றபோது இதய துடிப்பு நின்று உயிரிழந்தார். மற்றும் ஒரு மரணம் கியூபெக் மாகாணத்தில் பதிவாகியுள்ளது. பிளாஸ்மா தானம் செய்வதால் உயிரிழப்புகள் ஏற்படுவது மிகவும் அரிதானது என்று தெரிவித்துள்ள மருத்துவர் ரயன் ஜெரிசான்ஸ்கி, இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிளாஸ்மா தானம் செய்வதற்கு இடையே குறைந்தது 48 மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும் என்ற புதிய விதியை கிரிஃபோல்ட்ஸ் நிறுவனம் மார்ச் 9 முதல் அமல்படுத்தியுள்ளது. தற்போது இந்த மரணங்களுக்கும் பிளாஸ்மா தானத்துக்கும் நேரடி தொடர்பு உள்ளதா என்பது குறித்து ஹெல்த் கனடா ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது.